Hello friends, வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் கீமா தோசை எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம போன்லெஸ் மட்டன் கடையில் வாங்கிட்டு வீட்லயே நம்ம கைமா பண்ணது. நம்ம கடையில் வாங்கி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த தோல் பகுதியில் மட்டன் கீமா பண்ணுவாங்க. அது காட்டிலும் இது உங்களுக்கு டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மட்டன் கீமா நம்ம வீட்லயே பண்ணது பாருங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த மீட் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மட்டன் கீமா எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். ஏலக்காய், பட்டை, அதுக்கப்புறம் மராத்தி முக்கு, நட்சத்திர சோம்பு, கல்பாசி. மட்டன் டிஷ்ஷஸ்க்குலாம் அந்த கல்பாசி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் பிரியாணி இலை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 150 கிராம் போல் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி நான் இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டு தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன். ஸோ நீங்கள் வெங்காயம் சேர்த்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா குழைவாக வதங்கின உடனே நம்ம இது கூட காரம் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் கீமாக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் கீமா சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மட்டன் சேர்த்த உடனே இந்த மசாலா கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன்லேருந்து தண்ணி விடும், அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மட்டன்லேருந்து வர தண்ணியும் நம்ம மூடி போட்டு நல்லா மட்டனை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டோம். அடி பிடிக்காமல் அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டுடலாம். ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் மூடி போட்டு நல்லா மட்டன் வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரமும் பார்த்துக்கோங்க. காரம் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மட்டன் கீமா தோசை செய்யறதுக்கு நம்ம தோசை மேலே முட்டை ஊற்றி செய்ய போகிறோம். ஸோ ஒரு 2 இல்லை 3 முட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தோசை ஊற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கீமாவும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கீமா உங்களுக்கு அப்படியே சப்பாத்தி, தோசை இல்லை பரோட்டா எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியே சேர்க்காம நம்ம நல்லா ட்ரையாக நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ மட்டன் கீமா தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தவா வச்சுட்டு நல்லா சூடான உடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். சின்னதாகவே தோசை ஊற்றுங்க, ஏன்னா நம்ம திருப்பி போடும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை கலவையை ஒரு லேயர் நம்ம ஊற்றிக்கலாம். இது உங்களுக்கு அந்த மட்டன் கீமா நல்லா உள்ள கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கும் உங்களுக்கு முட்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் கீமா அந்த தோசையில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ கடையிலலாம் நமக்கு இந்த அளவுக்கு தோசையில் இவ்வளோ கீமா வைப்பான்னு சொல்ல முடியாது, அளவாக வைப்பாங்க. ஸோ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் உள்ளே நல்லா செட் ஆகிறதுக்கு. மேலே கொத்தமல்லி தலை தூவிடலாம். இப்போ கொஞ்சம் தோசை நல்லா வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். ஜென்டலாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம மறுபடியும் தோசையை திருப்பி போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பரான மட்டன் கீமா தோசை ரெடி. சுட சுட வாழை இலையில வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும்.
சுட சுட இந்த மட்டன் கீமா தோசையை சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்னோட பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே நம்ம வந்து அந்த போன்லெஸ் மட்டன் வாங்கி நம்ம செஞ்சனால ஃபுல்லாக மீட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இதே நம்ம கடையில் வாங்கினோம்னா ஒரு மாதிரி சவுக்குன்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் மட்டன் கீமா. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.